கருப்பன் பேசுறேன் என் மக்கா, என் அன்பு பிள்ளையே. நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டாயா? உன் மகிழ்ச்சியில் மகிழ்வித்தவர்கள் உன் துன்பத்தில் எங்கே போனார்கள்? அவர்கள் தேவை இருக்கும் வரை உன்னை உறவாடி கெடுத்தார்கள். இன்றுக்கு அவர்கள் உன்னை நிராகரிப்பு செய்துவிட்டு நிலையற்ற மகிழ்ச்சியில் இருந்து துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு நிரந்தரமா என்று காலம் பதில் சொல்லும். ஆனால் நான் கூறுகிறேன் பிள்ளையே, இன்றைய துன்பத்தை உன் பின்னால் தொடர்ந்து வரவிட மாட்டேன். நன்றாக புரிந்து கொள் பிள்ளையே. சந்தோஷத்தில் கொண்டாடுபவன் அந்த சந்தோஷம் நிலைக்கும் வரைதான் தொடர்வான். அதே ஒருவன் துக்கத்தில் இருக்கும்போது துக்கத்தை பகிர்ந்து கொண்டு அதிலிருந்து தேற்றி விடுபவன் உன் காலம் உள்ளவரை தொடர்வான். அப்படி தொடரும் பந்தம் எது என்றால் அந்த பந்தம்தான் இறைவனிடம் ஏற்படும் பந்தம். நிலையானது, நிரந்தரமானது, துன்பத்திலிருந்து காப்பது. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மிகுதியான கஷ்டங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று உன் மனம் ததும்பி அழுது கொண்டே இருக்கிறாய். நெருங்கிய உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் மனமகிழ்வோடு வாழும்போது உன் மனம் மற்றும் வேதனை உற்று வாழ்கிறது. என் அன்பு பிள்ளையே, நான் சொல்வதை சற்று கேள். உன்னால் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் தவித்துக் கொண்டே இருக்கிறாய். நீ முக்கியத்துவம் கொடுத்த ஒரு உறவு உன்னை நிராகரிப்பு செய்துவிட்டு உன்னை அதிகமான உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டது என்று ஒரே இடத்தில் வெம்பி தவித்துக் கொண்டிருந்தால் உன் வாழ்வில் அடுத்த நிலை என்ன? முதலில் உன் மனதை தேற்றிக்கொண்டு எழுந்து நில். உன் மனம் விரும்பிய இடத்திற்கு சென்று வா. அதற்கு பிறகு நீ செய்ய விரும்பும் காரியத்தை என்னை நினைத்துக்கொண்டு உன் வாழ்வில் வெற்றி அடைவதற்கு உண்டான வழிகளை மட்டும் நினைத்துப் பார். உனக்கு வழி தந்த அவர்களை மறந்துவிடு. உன்னால் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்பனை செய்து அதற்கு ஏற்றாற்போல் உன்னை செதுக்கிக் கொள் என் அன்பு பிள்ளையே.